நம்ம போக்குவரத்தில் வந்து ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, அதனால் பார்ட் 2 போடுறேன். இப்போ போக்குவரத்தில் வந்து இதை கண்டினியூ பண்ணோம். இப்போ போக்குவரத்து என்ன பார்க்க போகிறோம்னா, தங்க நாற்கர சாலை பார்க்க போகிறோம். தங்க நாற்கர சாலை அந்த ஸ்கீம், அந்த சாலை நாற்கர சாலை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா வந்து 1999 தான் தங்க நாற்கர சாலைங்கிற ஒரு சாலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த தங்க நாற்கர சாலை வந்து எங்கெங்கே அதாவது எந்தெந்த இடத்தை இணைக்குதுன்னா, சென்னை, மும்பை, புதுடெல்லி, கொல்கத்தா. முக்கியமான நகரம் சென்னை, மும்பை, டெல்லி, கல்கத்தா. ஓகேங்களா, இந்த இடத்தை இணைக்கிறதா வந்து தங்க நாற்கர சாலை. ஓகேங்களா, 1999 தான் தங்க நாற்கரை சாலைங்கிற ஒரு இதை கான்செப்ட் வந்து கொடுத்தாங்க. எதை இணைக்குதுன்னா, சென்னை, மும்பை, டெல்லி, கல்கத்தாவை இணைக்குது அப்படிங்கிறாங்க. இது எத்தனை கிலோமீட்டர்னா 46 கிலோமீட்டர். ஓகேங்களா, அந்த தூரத்தை இணைக்குது அப்படிங்கிறாங்க. இதுதான் தங்க நாற்கரை சாலை 1999 அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வடக்கு பகுதியும், அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இந்த வடக்குலேருந்து தெற்கு, அப்புறம் கிழக்குலேருந்து மேற்கு, இந்த சாலைகள் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வடக்குலேருந்து தெற்கு சாலைகள். ஓகேங்களா, எப்படி இருக்குன்னு வச்சிங்கன்னா, இங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து என்னென்னா, வடக்கில் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது இந்த சாலைனா, ஸ்ரீநகரில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, தெற்கில் எங்கே எண்ட முடியுதுன்னா, கன்னியாகுமரியில் முடியுது. ஓகேங்களா, இப்போ இதோடைய நீளம் எவ்வளவு அப்படின்னா 4076 கிலோமீட்டர். கிலோமீட்டர் எவ்வளோதுன்னா 4076 கிலோமீட்டர் வந்து இந்த சாலைகள் இருக்குது. எங்கே? வடக்குலேருந்து தெற்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் கிழக்குலேருந்து மேற்கு, கிழக்கில் ஸ்டார்ட் ஆகி மேற்கில் முடியுது. கிழக்கில் வந்து என்னென்னா அஸ்ஸாமில் ஸ்டார்ட் ஆகுது. மேற்கில் வந்து என்னென்னா குஜராத்தில் போர்பந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்தி பிறந்தது. ஓகே, போர்பந்தரில் முடியுது. ஓகேங்களா, இதோடைய கிலோமீட்டர் எவ்வளோது அப்படின்னா 36-40 கிலோமீட்டர். ஓகேங்களா, 36-40 கிலோமீட்டர். அதாவது வந்து என்னென்னா, வடக்கில் ஸ்ரீநகரில் ஸ்டார்ட் ஆகிற சாலை வந்து தெற்கில் கன்னியாகுமரியில் முடியுது. அதோடைய கிலோமீட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 40-76 கிலோமீட்டர். இங்கே பார்த்துட்டிங்கன்னா கிழக்கில் அந்த அஸ்ஸாமில் ஸ்டார்ட் ஆகிற சாலை வந்து மேற்கில் போர்பந்தரில் முடியுது. 36-40 கிலோமீட்டர் நீளமுடையது அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு சாலையும் ஒன்றா சந்திக்கிற இடத்துக்கு பேர் வந்து என்னென்னா ஜான்சி அப்படிங்கிறாங்க. இந்த கிழக்கு, அதாவது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு எங்கே வந்து ஒன்றா சந்திக்குது அப்படின்னா ஜான்சியில் சந்திக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து விரைவு சாலைகள் அப்படின்னு ஒரு இதை பார்க்க போகிறோம். விரைவு சாலைகள் வந்து 4 விரைவு சாலைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விரைவு சாலை வந்து மும்பை டு பூனா, மும்பையிலேருந்து பூனா தான் ஃபஸ்ட்டு விரைவு சாலை. ரெண்டாவது வந்து என்னென்னா கொல்கத்தாலேருந்து டம்டம் விமான நிலையம், கொல்கத்தாலேருந்து டம்டம் விமான நிலையம். அடுத்த 3 துர்காப்பூரில் ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்னா கொல்கத்தாவில் முடியுது. துர்காப்பூரில் ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்னா கொல்கத்தாவில் முடியுது. அடுத்தது 4 டெல்லி டு ஆக்ரா. ஓகேங்களா, இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா யமுனா விரைவு சாலை அப்படிங்கிறாங்க. யமுனா விரைவு சாலை எந்த இரு பகுதிகளை இணைக்குது அப்படின்னா டெல்லி டு ஆக்ராவை இணைக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து என்னென்னா, விரைவு சாலைகள் வந்து பார்த்துட்டோன்னா மும்பை டு பூனா, அடுத்தது கொல்கத்தாவிலேருந்து டம்டம் விமான நிலையம், அதுக்கப்புறம் துர்காப்பூர்லேருந்து கொல்கத்தா, அதுக்கப்புறம் டெல்லி டு ஆக்ரா. ஓகேங்களா, இந்த 4 விரைவு சாலைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. டெல்லி டு ஆக்ராவை தான் என்னென்னா யமுனா விரைவு சாலை அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து என்னென்னா பன்னாட்டு சாலைகள் என்னென்ன இருக்குது. பன்னாட்டு நெடுஞ்சாலைகள், என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பன்னாட்டு நெடுஞ்சாலையை வந்து எந்த உடன்படிக்கையின்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான
பொருளாதாரம் சமூக ஆணையம் ஒப்பந்தத்தின்படி, ஓகேங்களா, ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதார சமூக ஆணையம் ஒப்பந்தத்தின்படி தான் என்ன பண்ணாங்கன்னா பன்னாட்டு சாலையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமைக்கிறாங்க. இதுக்கு யார் நிதி உதவி பண்ணுறா அப்படின்னா வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு நிதி உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா இந்தியா எந்த நாட்டுடன் சாலைகளை இணைச்சிருக்கு அப்படின்னா பாகிஸ்தானோட சாலைகள் போட்டிருக்காங்க. நேபாளம், அண்டை நாடுகளான நேபாளம், அதுக்கப்புறம் பூட்டான் நாடு, அடுத்து பங்களாதேஷ், அதுக்கப்புறம் மியான்மர். இந்த நாட்டோட தான் நம்ம என்ன பண்ணாங்கன்னா நம்ம சாலைகள் இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். தங்க நாற்கர சாலை 1999. தங்க நாற்கர சாலை எந்தெந்த பகுதியை இணைக்குதுன்னா சென்னை, மும்பை, டெல்லி, கல்கத்தா. இதோட நீளம் என்னென்னா 58-46 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. வடக்கு தெற்கையும் இணைக்கிற சாலைகள், வடக்கில் ஸ்ரீநகரில் சாலை ஸ்டார்ட் ஆகி தெற்கில் கன்னியாகுமரி சாலை எண்டாவது. இதோட கிலோமீட்டர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 40-76 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கிழக்கில் அஸ்ஸாமில் ஸ்டார்ட் ஆகி மேற்கில் குஜராத்தில் போர்பந்தரில் முடியுது. 36-40 கிலோமீட்டர் இதோடைய நீளம் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு சாலையும் இணைக்கிற இந்த ரெண்டு சாலையும் எந்த இடத்துல ஒன்றா சேருது அப்படின்னா ஜான்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒன்றா சேருது அப்படிங்கிறாங்க. விரைவு சாலைகள் மும்பை டு பூனா, கொல்கத்தா டு டம்டம் விமான நிலையம், துர்காப்பூர் டு கொல்கத்தா, டெல்லி டு ஆக்ரா. இதெல்லாம் விரைவு சாலைகள். இதான் இந்த டெல்லி டு ஆக்ராவை தான் யமுனா விரைவு சாலை அப்படிங்கிறாங்க. பன்னாட்டு நெடுஞ்சாலைகள், ஓகேங்களா, இது ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதார சமூக ஆணையத்துடைய ஒப்பந்தத்தின்படி தான் பன்னாட்டு நெடுஞ்சாலை அமைக்கிறாங்க. இது வேர்ல்டு பேங்க்கு நிதி உதவி பண்ணுறாங்க. எந்தெந்த நாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதுன்னா இந்திய சாலைகளை பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரயில் போக்குவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது சாலை போக்குவரத்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரயில் போக்குவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரயில் போக்குவரத்தை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இந்த இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பு அப்படிங்கிறாங்க. இந்திய தரைவழி போக்குவரத்தோட முதுகெலும்பு, இந்திய தரைவழி போக்குவரத்தோட முதுகெலும்பு எது அப்படின்னு கேட்டால் நம்ம எது சொல்கிறோம்னா ரயில் போக்குவரத்து தான் சொல்கிறோம். இந்திய தரைவழி போக்குவரத்தோடைய முதுகெலும்பு, இந்திய தரைவழி போக்குவரத்தோட முதுகெலும்பு எது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ரயில் போக்குவரத்து தான் சொல்கிறோம், ஓகேங்களா. ஆசியாவிலேயே மிகப்பெரிய போக்குவரத்து, ஆசியாவிலேயே மிகப்பெரிய போக்குவரத்து, மிகப்பெரியது, ஆசியாவிலே மிகப்பெரியது, வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணுறப்ப இரண்டாவது பெரியது எதுனா எல்லாமே இந்தியன் ரயில்வே ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறாங்க. ஆசியாவில் பெருசு, வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணுறப்ப இரண்டாவது பெரியது எதுனா நம்ம ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரயில் பாதை 1853 மும்பை டு தானே முதல் ரயில் பாதை அமைக்கப்பட்ட இடம் மும்பை டு தானே, தானேயில் பூனா, தானே, மும்பை டு தானா, மும்பை டு தானா. இதாவது எத்தனை கிலோமீட்டர்னால் 34 கிலோமீட்ரு. இந்திய இருப்பு பாதை திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? நம்ம டல்கோசி பிரபு தான் சொல்ல போகிறோம். அடுத்து மொத்தம் அதுக்கப்புறம் இந்தியாவுடைய முதல் புறநகர் சாலை, புறநகர் ரயில்வே போக்குவரத்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க? இந்தியாவுடைய முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1925 மும்பையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்னா 1925 மும்பை அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெட்ரோ ரயில் சேவை எங்கன்னா கொல்கத்தா. ஃபஸ்ட்டு மெட்ரோ ரயில் சேவை எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா கொல்கத்தா. மொத்தம் 17 ரயில்வே மண்டலம் இருக்குது, 17 ரயில்வே மண்டலம் இருக்குது அப்படிங்கிறாங்க. 17 ரயில்வே மண்டலம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ எத்தனை அதாவது 17 ரயில்வே மண்டலம் இருக்குது. இந்தியாவுடைய அதிவிரைவு ரயில் வண்டி,
இந்தியாவுடைய அதிவிரைவு ரயில் வண்டி எது அப்படின்னு கேட்டால் கத்திமான் ரயில் வண்டி. இது எங்கேருந்து எங்கே போகுதுன்னா டெல்லி டு ஆக்ரா. இது எங்கேருந்து எங்கே போகுதுன்னா டெல்லியிலேருந்து ஆக்ரா போகுது. டெல்லி டு ஆக்ரா போகுது. அதிவிரைவு ரயில் வண்டி கத்திமான் ரயில் வண்டி. இது எங்கேருந்து எங்கே போகுதுன்னா டெல்லி டு ஆக்ரா போகுது. ஓகேங்களா, டெல்லி டு ஆக்ரா போகுது. இப்போ மொத்தம் மெட்ரோ ரயில் சேவை எத்தனை இருக்குது இந்தியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். 8 இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த புக்கில் பொறுத்தவரை மேகாலய மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேகாலய மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. ரயில் போக்குவரத்து இல்லை அப்படின்னு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ரயில் போக்குவரத்து கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வே வந்து தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. இந்தியன் ரயில்வே இருக்குல்ல, இந்தியன் ரயில்வே வந்து தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க. 1952 தான் இந்தியன் ரயில்வே வந்து தேசியமயமாக்கப்பட்டது. இதோட கேபிட்டல் வந்து என்னென்னா டெல்லி அப்படிங்கிறாங்க. இதோட கேபிட்டல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லி அப்படிங்கிறாங்க. இதோட கேபிட்டல் வந்து என்ன சொல்கிறாங்க டெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து மொத்தம் 17 ரயில்வே மண்டலம் இருக்குது. அதிவிரைவு ரயில் வண்டி எதுனா கத்திமான் ரயில் வண்டி டெல்லி டு ஆக்ரா அப்படிங்கிறாங்க. மேகாலய மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்தியன் ரயில்வே வந்து எந்த வருஷம் வந்து தேசியமயமாக்கப்பட்டதுன்னா 1952 தேசியமயமாக்கப்பட்டது. இந்தியன் ரயில்வேயோட கேபிட்டல் வந்து என்னென்னா நியூ டெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு மெட்ரோ ரயில் சேவை வந்து எங்கே தொடங்கப்பட்டது கொல்கத்தா அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 8 மெட்ரோ ரயில் சேவை இருக்குது. மொத்தம் 8 மெட்ரோ ரயில் சேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்கத்தா அப்படிங்கிறாங்க. கொல்கத்தா மேற்கு வங்காளம். அடுத்த 2. ஓகேங்களா. அடுத்து சென்னை வந்து எங்கே இருக்குது தமிழ்நாடு. சென்னை வந்து தமிழ்நாடு. அடுத்த 3 புதுடெல்லினாலே டெல்லி தான், இதுனா டெல்லி. அடுத்தது 4. ஓகேங்களா. பெங்களூரு எங்கே இருக்குது கர்நாடகா. பெங்களூரு வந்து கர்நாடகா. அடுத்தது 5 கொச்சி எங்கே இருக்குது கேரளா. கொச்சி எங்கே இருக்குது கேரளா. அடுத்தது 6 மும்பை வந்து மகாராஷ்டிரா. 7 வந்து ஜெய்ப்பூர் வந்து ராஜஸ்தான். 8 குர்கோயான் வந்து ஹரியானா. ஹரியானா. மொத்தம் 8 மெட்ரோ ரயில் சேவை இருக்குது அப்படிங்கிறாங்க. ரயில் போக்குவரத்து இந்திய தரைவழி போக்குவரத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய தரைவழி போக்குவரத்தோட முதுகெலும்பாக எது செயல்படுது அப்படின்னா வந்து ரயில் போக்குவரத்து. ஆசியாவிலே மிகப்பெரியது ரயில்வே போக்குவரத்து. உலகத்திலே 2வது பெரிய போக்குவரத்து ரயில்வே போக்குவரத்து அப்படிங்கிறாங்க. 1853 முதல் ரயில்வே ட்ராக் வந்து மும்பை டு தானே 34 கிலோமீட்டரில் போட்டாங்க. முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து 1925 மும்பை. முதல் மெட்ரோ ரயில் சேவை வந்து கொல்கத்தா. மொத்தம் 17 ரயில்வே மண்டலம் காணப்படுது. அதிவிரைவு ரயில் வண்டி கத்திமான் ரயில் வண்டி டெல்லி டு ஆக்ரா. மேகாலய மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து கிடையாது. இந்தியன் ரயில்வே வந்து 1952 தேசியமயமாக்கப்பட்டது. அதோட தலைமையகம் புதுடெல்லி. மெட்ரோ ரயில் சேவை வந்து 8 இருக்குது. கொங்கன் ரயில்வே தொடங்கப்பட்ட ஆண்டு 1998. கொங்கன் ரயில்வே தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்னா 1998. இந்த கொங்கன் ரயில்வே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா மகாராஷ்டிரா இருக்குல்ல, மகாராஷ்டிராவில் ரோகா என்ற இடத்திலிருந்து கர்நாடகா இருக்குல்ல, கர்நாடகாவில் எது வரலையும் மங்களூர்லையும் என்ன ஆகுது இந்த நம்ம அந்த கொங்கன் ரயில்வே வந்து 760 கிலோமீட்டர் போகுது. எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னா 760 கிலோமீட்டர் போகுது. ஓகேங்களா. மகாராஷ்டிராவில் ரோகா என்ற ஒரு இடத்துலேருந்தும் கர்நாடகத்தில் மங்களூர் வரலையும் வந்து 760 கிலோமீட்டர் வந்து என்னென்னா கொங்கன் ரயில்வேங்கிற ஒரு கொங்கன் ரயில்வே
அப்படிங்கிறாங்க. கொங்கன் ரயில்வே தொடங்கப்பட்ட ஆண்டு 1998. ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த மெட்ரோ, அதாவது மெட்ரோ ரயில் சேவை இருக்குல்ல, அதை தொடங்கின ஆறாவது நகரம் எது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. எதுனா சென்னை. மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி 6வது நகரம் எது அப்படின்னா சென்னை நகரம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இவ்வளோ தான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு ரயில் போக்குவரத்து. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னது, நீர்வழி போக்குவரத்து. நீர்வழி போக்குவரத்து. ஓகேங்களா. இந்த நீர்வழி போக்குவரத்து வந்து பழமையானது அப்படிங்கிறாங்க. பழமையானது, மலிவானது தான் வந்து என்னென்னா இந்த நீர்வழி போக்குவரத்து பழமையானது, மலிவானது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து என்னென்னா கடல்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஓகேங்களா. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து மற்றும் கடல்வழி போக்குவரத்து அப்படின்னு இருக்குது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து எத்தனை கிலோமீட்டர் வந்து 14,500 கிலோமீட்டர். 14,500 கிலோமீட்ரு உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. நீர்வழி போக்குவரத்தோட ஆணையம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னா 1986 தான் நீர்வழி போக்குவரத்தோடைய ஆணையம் தொடங்கப்பட்டது. நீர்வழி போக்குவரத்தோட ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1986. ஓகேங்களா. அடுத்தது நீர்வழி போக்குவரத்து பார்ப்போம். நீர்வழி போக்குவரத்தில் வந்து பார்த்தோம்னா 3 வகையான நீர்வழி போக்குவரத்து இருக்குது. N1 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹால்தியா டு அலகாபாத். ஹால்தியாவில் ஸ்டார்ட் ஆகி அலகாபாத்தில் முடியுது. ஹால்தியா டு அலகாபாத். ஹால்தியாவில் ஸ்டார்ட் ஆகி அலகாபாத்தில் முடியுது. இது வந்து என்ன பார்த்திங்கன்னா இதோட தூரம் பார்த்துட்டிங்கன்னா 16-20 கிலோமீட்டர். இது எந்த நதி, அதாவது கடல், எந்த நதி, ஓகேங்களா, எந்த நதியில் வந்து இருக்குது, எந்த நதியில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். எந்த நதியில் இருக்குன்னா கங்கை. இது எங்கே அமைச்சிருக்காங்கன்னா கங்கை, பாகீரதி, அதுக்கப்புறம் ஹூக்ளி. ஓகேங்களா. ஹால்தியா, அதாவது முதல் நீர்வழி போக்குவரத்து எண் வந்து ஹால்தியா டு அலகாபாத் 1620 கிலோமீட்டர். N2 துப்ரி டு காடியா 891 கிலோமீட்டர். துப்ரி டு காடியா. ஓகேங்களா. இது வந்து எந்த ஆற்றுல இருக்குன்னா பிரம்மபுத்திரா ஆற்றுல இருக்குது. துப்ரி டு காடியா அப்படிங்கிறாங்க. அடுத்து N3 கொல்லம் டு கோட்டபுரம். இதுதான் வந்து இந்தியாவுடைய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து. இதுதான் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்னா 205 கிலோமீட்ரு. இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து அப்படிங்கிறாங்க. எதுனா கொல்லம் டு கோட்டபுரத்தை சொல்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து கொல்லம் டு கோட்டபுரம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கடல்வழி போக்குவரத்து. நீர்வழி போக்குவரத்து வந்து பழமையானது, மலிவானது. இந்த நீர்வழி போக்குவரத்து 2 வகை இருக்குது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து வந்து 14,500 கிலோமீட்ரு. அதாவது நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1986. ஓகேங்களா. நீர்வழி போக்குவரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 இருக்குது. N1, 2, 3. N1 வந்து ஹால்தியா டு அலகாபாத். ஓகேங்களா. 1620 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. இது எந்த நதியில் இருக்குது அப்படின்னா கங்கை, பாகீரதி, ஹூக்ளி. அதாவது N2 துப்ரி டு காடியா 891 கிலோமீட்ரு. இது எந்த நதிக்கரையில் இருக்குன்னா பிரம்மபுத்திரா நதிக்கரையில் இருக்குது. N3 கொல்லம் டு கோட்டபுரம்.
கொல்லம் டு கோட்டபுரம் 205 கிலோமீட்டர். ஓகேங்களா. இது இந்தியாவுடைய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எதுனா வந்து நம்ம கொல்லம் டு கோட்டபுரம். அடுத்தது கடல்வழி போக்குவரத்து. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்? கடல்வழி போக்குவரத்து. கடல்வழி போக்குவரத்தை பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் 13 பெரிய துறைமுகம் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 13 பெரிய துறைமுகம் இருக்குது. 200 சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகம் இருக்குது. பெரிய துறைமுகம் இருக்குது. 200 நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. கிழக்கில் வந்து என்னென்ன துறைமுகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. கிழக்கு கடற்கரை துறைமுகம், மேற்கு கடற்கரை துறைமுகம் அப்படிங்கிறாங்க. கிழக்கு மேற்கு. ஓகேங்களா. ஹால்தியா கிழக்கில் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா ஹால்தியா துறைமுகம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாராதீப், ஹால்தியா பாராதீப். அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம், ஹால்தியா பாராதீப் விசாகப்பட்டினம். அடுத்தது சென்னை, அடுத்தது எண்ணூர், அதுக்கப்புறம் தூத்துக்குடி. இதெல்லாம் வந்து என்னென்னா கிழக்கு கடற்கரை துறைமுகம். அதுக்கப்புறம் மேற்கு கடற்கரை துறைமுகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குஜராத்தில் காண்ட்லா. அடுத்தது மும்பை. அதுக்கப்புறம் நவசேவா எங்கே இருக்குன்னா, நவசேவாவுக்கு இன்னொரு பேர் வந்து நேரு துறைமுகம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மர்மகோவா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? மர்மகோவா. அதுக்கப்புறம் நியூ மங்களூர். அதுக்கப்புறம் கொச்சி. ஓகேங்களா. இதான் வந்து என்னென்னா கடல்வழி போக்குவரத்து. இந்தியாவில் 13 பெரிய துறைமுகமும் 200 நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகம் காணப்படுது. கிழக்கு கடற்கரை துறைமுகம் வந்து எங்கள் கிழக்கு மேற்கு ஹால்தியா, பாராதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. மேற்கில் வந்து காண்ட்லா, மும்பை, நவசேவா துறைமுகத்துக்கு பேர் தான் என்னது? நேரு துறைமுகம் அப்படிங்கிறாங்க. மர்மகோவா, நியூ மங்களூர், கொச்சி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கப்பல் கட்டும் தளம் 4 இருக்குது. கப்பல் கட்டும் தளம் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம். அதுக்கப்புறம் கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் கொல்கத்தா. கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குது? கொல்கத்தாவில் இருக்குது. அடுத்தது 3 மசாக்கான் கப்பல் கட்டும் தளம் மும்பை. கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குது? மும்பை இருக்குது. அடுத்தது 4 கொச்சி கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குன்னா கொச்சியில் தான் இருக்குது. கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சியில் தான் இருக்குது. ஓகேங்களா. கப்பல் கட்டும் தளம் 4 இருக்குது. 1 ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம், கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் கொல்கத்தா, மசாக்கான் கப்பல் கட்டும் தளம் மும்பை, கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சி. ஓகேங்களா. கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியா வந்து ஆசியாவில் கப்பல் கட்டும் தளம் தொழிலில் இந்தியா வந்து ஆசியாவில் எத்தனை இடத்துல இருக்காங்கன்னா செகண்ட் இடம், 2வது இடம். ஓகேங்களா. 2வது இடம். ஓகேங்களா. கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியா வந்து ஆசியாவில் எத்தனை இடத்துல இருக்காங்கன்னா 2வது இடத்துல இருக்காங்க. வேர்ல்டு லெவலில், உலக லெவலில் ஆசியாவில் செகண்ட் பிளேஸு, வேர்ல்டு லெவலில் பார்த்துட்டிங்கன்னா 16வது இடம். எத்தனை இடம்னா 16வது இடம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இவ்வளோ தான் வந்து என்னென்னா கடல்வழி போக்குவரத்து.
கடல்வழி போக்குவரத்து. இந்தியாவில் மொத்தம் 13 பெரிய துறைமுகம் இருக்குது, 200 நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. கிழக்கு கடற்கரை துறைமுகம் வந்து ஹால்தியா, பாராதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. மேற்கு கடற்கரை துறைமுகம் வந்து காண்ட்லா, மும்பை, நவசேவா தான் நேரு துறைமுகம், மருமகோவா, நியூ மங்களூர், கொச்சி. கப்பல் கட்டும் தளம் மொத்தம் 4 இருக்குது. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம். கார்டன் ரீச் வந்து கொல்கத்தா. மசாகான் கப்பல் கட்டும் தளம் மும்பை. கொச்சி கப்பல் கட்டுத்தளம் கொச்சி. ஆசியாவிலேயே அந்த கடல்வழி கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ் ஆகும். உலக அளவில் 16வது நாடாகவும் இருக்குது, 16வது இடமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வான்வழி போக்குவரத்து. அடுத்து என்ன சொல்கிறாங்க? வான்வழி போக்குவரத்து. வான்வழி போக்குவரத்தை பார்த்துட்டிங்கன்னா இது வந்து என்ன ஃபாஸ்ட்டாக போயிடலாம், விரைவானது, ஃபாஸ்ட்டாக போயிடலாம், ஓகேவா. அடுத்து பயண செலவு அதிகம், மிகுந்தது. நவீனம் ஓகேங்களா. வசதியான போக்குவரத்து, வசதியானது. எல்லாமே எது? நம்ம வான்வழி போக்குவரத்து தான், ஓகேங்களா. இந்தியாவுடைய முதல் விமான சேவை அலகாபாத் இருக்குல்ல, அலகாபாத் டு நைனிடால், அலகாபாத் டு நைனிக். இதை ஸ்டார்ட் பண்ணவர், அதாவது தபால் சேவை. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க? தபால் தான் எடுத்துகிட்டு போனாங்க, தபால் சேவை. இதை ஸ்டார்ட் பண்ணவர் வந்து யாருன்னா ஹென்ரி பிக்யூர். ஹென்ரி பிக்யூர் அவர் தான் என்ன பண்ணாங்கன்னா முதல் வந்து விமான தபால் சேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1953 எத்தனை விமான நிலையம் வந்து செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னா 8 விமான நிலையங்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா செயல்பட்டு இருந்தது அப்படிங்கிறாங்க. இப்போ இது 2 இது கொடுக்குறாங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஏர் இண்டியா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து என்னென்னா உள்நாட்டு சேவை. ஏர் இந்தியா வந்து வெளிநாட்டு சேவை, ஓகேங்களா. இது 2த்தையும் ஒன்றா இணைச்ச வருஷம் எப்போன்னு கேட்பாங்க, அதுதான் முக்கியம். 2007 ஆகஸ்ட்டு 27 தான் என்ன பண்ணாங்க, 2த்தையும் ஒன்றா இணைச்சாங்க அப்படிங்கிறாங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ் உள்நாட்டு சேவை, உள்நாட்டுக்குள்ளே ஃப்ளைட்டு போவோம். ஏர் இண்டியா வெளிநாட்டு சேவை, உள்நாட்டிலேருந்து நம்ம எங்கே போவோம், வெளிநாட்டு போவோம். இது 2த்தையும் ஒன்றா இணைச்ச வருஷம் எப்போ? 2007 ஆகஸ்ட் 27 அப்படிங்கிறாங்க. இப்போ சர்வதேச விமான நிலையம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறாங்க. சர்வதேச விமான நிலையம் எவ்வளோ இருக்குன்னா நம்ம 34 இருக்குது. உள்நாட்டு விமான நிலையம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 80 இருக்குது. உள்நாட்டு விமான நிலையம் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 80 இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்னா 1995 அப்படிங்கிறாங்க. 1995. அதாவது ஃபஸ்ட்டு அடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான நிலையம் எங்கே காணப்படுதுன்னா கொல்கத்தா. நேதாஜி எங்கே? எது? கொல்கத்தா. நேதாஜி விமான நிலையம் வந்து கொல்கத்தா அப்படிங்கிறாங்க. சென்னை விமான நிலையம் எங்கே தான் காணப்படுது? சென்னையில் தான் காணப்படுது. சென்னை விமான நிலையம் சென்னையில் தான் காணப்படுது. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி விமான நிலையம் டெல்லி. அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்ரபதி சிவாஜி வந்து மும்பை. எங்கே? மும்பை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் திருவனந்தபுரம்
திருவனந்தபுரம் வந்து எங்கே? கேரளா, திருவனந்தபுரத்தில் தான். அடுத்து பட்டேல், வல்லபாய் பட்டேல், அகமதாபாத். வல்லபாய் பட்டேல் வந்து அகமதாபாத் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பெங்களூரு தான், பெங்களூரு. அடுத்தது ராஜீவ்காந்தி, ஹைதராபாத். ராஜீவ்காந்தி வந்து ஹைதராபாத், ராஜீவ்காந்தி வந்து ஹைதராபாத் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பவன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது கொடுப்பாங்க. பவன் ஹன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஹெலிகாப்டர் நிறுவனம் அப்படிங்கிறாங்க. ஹெலிகாப்டர் நிறுவனம் தான் பவன் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. இதோட தலைமை ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னா டெல்லி. இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா டெல்லி. இது வந்து என்னென்னா மினி ரத்னா 1 பிரிவில் என்ன பண்ணாங்க, பிரிவின் கீழே இருக்குது உள்ள ஒரு பொதுத்துறை நிறுவனம். ரொம்ப ரொம்ப முக்கியம். பவன் ஹேண்ட்ஸுங்கிறது ஒரு ஹெலிகாப்டர் நிறுவனம். ஓகேங்களா? இதோட தலைமையகம் வந்து டெல்லி. மினி ரத்னா 1 பிரிவில் உள்ள ஒரு ரெஜிஸ்டர் பண்ண ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடையும் உங்களுக்கு போக்குவரத்து 2 வீடியோ போட்டிருப்பேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.